வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்னைக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மட்டன் கொழுப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 1, பெரிய சைஸ் தக்காளி 1, 2 பச்சை மிளகாய், 2 பத்த தேங்காய், 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை, 1 ஸ்பூன் மிளகு, 3 பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 150 கிராம் மட்டன் கொழுப்பு எடுத்துட்டு சுத்தம் பண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடணுமே கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரைச்ச மசாலா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு 150 ml தண்ணி ஊற்றி மூடி வச்சுன்னு கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதில் எண்ணெய் நிறைய சேர்த்த தேவையில்லை. கொழுப்புலேயே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ கம்மியாகவே எண்ணெய் ஊற்றி செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வர்றப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொழுப்பை சேர்த்திட்டு நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுடணும். இன்னும் கொதி பிறகு தான் நீங்கள் மட்டன் கொழுப்பு சேர்க்கணும். அப்போ தான் அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யணும். எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா, கொழுப்பு வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை வேகலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். மல்லித்தலை போட்டு எடுக்குனீங்கன்னா சூப்பரான நம்மளோட மட்டன் கொழுப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கட்டி சாப்பிடலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.